ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டாப்ளர் எஃபெக்ட் சவுண்டுன்ற டாப்பிக்லேருந்து டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சமச்சீர்லேருந்து கிளாஸ் 10ல் வந்து அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்ற யூனிட்டில் இந்த டாப்ளர் எஃபெக்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 9ல் சவுண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 11th அண்ட் 12th டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து மெயினாக இந்த வீடியோவில் வந்துட்டு மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாப்ளர் எஃபெக்ட் போடுறோம் அப்படின்னா கான்செப்ட் வீடியோ தான் உங்களுக்கு நீட் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு டாப்ளர் எஃபெக்ட்ன்னு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்போ இந்த வீடியோ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் தான் வந்து சோர்ஸ், அந்த கேர்ள் தான் வந்து லிசனர். அந்த கேர்ள் ஃபஸ்ட்டு தூரமாக இருக்கப்போ அந்த சவுண்ட் வந்து எப்படி இருந்தது? ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுவே அந்த கேர்ள் வந்து அந்த லிசனர் வந்து அந்த சோர்ஸ் அந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் நெருங்க 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 அந்த சவுண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? அந்த இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பேரு தான் அந்த ஃப்ரீக்வென்சி, அந்த சவுண்டோட ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகுதுல்லையா? அது பேரு தான் பிட்ச். பிட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு சவுண்டை எப்படி புரிஞ்சுக்கிறதோ அது பேரு தான் பிட்ச். இதுக்கு தமிழ்ல வந்து சுருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதவே சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, சவுண்டோட ஃப்ரீக்வென்சி அதாவது அதிர்வெண் ஓகேவா? பிட்சுன்றது ஃப்ரீக்வென்சியோட சம்மந்தப்பட்டது ஓகேவா? அதாவது ஒரு செகண்டுக்கு சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்ம காதில் வந்துட்டு எந்த அளவுக்கு மோதுதோ அதை வச்சு தான் நம்ம பிரெயின் வந்து அந்த பிட்சை வந்து ரியலைஸ் பண்ணுது. இப்போ நம்ம போய் ஜங்ஷனில் போய் வெயிட் பண்ணுறோம். நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணுறோம். இப்போ தூரத்தில் நமக்கான ட்ரெயின் வருது. ஸோ அது வரப்போ ஹார்ன் எழுப்பிட்டு வருது. ஸோ அப்போ வந்துட்டு தூரமாக வரப்போ அது சவுண்ட் வந்து கம்மியாக தான் நம்ம காதில் கேட்கும். அதுவே அது ஸ்டேஷனை நெருங்கப்போ நம்ம பக்கத்தில் நெருங்குறப்போ ட்ரெயின் வரப்போ அந்த சவுண்ட், அந்த ஹார்ன் சவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப இன்க்ரீஸாக கேட்கும் இல்லையா? ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம டாப்ளர் எஃபெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராக இந்த கான்செப்ட் ஈஸியாகவே புரியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் நானு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ட்ரெயின் வந்து தூரத்தில வரப்போ அதோட ஹார்ன் சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டோட ஃப்ரீக்வென்சி அதோட பிட்ச் வந்து நமக்கு கம்மியா கேட்கும். அதுவே அந்த ட்ரெயின் வந்து நம்மள நெருங்கி வர வர நமக்கு அதோட பிட்ச் வந்து இன்க்ரீஸ் இன் பிட்ச். அப்போ நமக்கு அதிகமா சவுண்ட் கேட்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து அந்த ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் அந்த டிஃபர் ஆகுது இல்லையா? அந்த அந்த ஃப்ரீக்வென்சி அந்த அப்பரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வென்சி தான் வந்து டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இத ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கிறிஸ்டன் டாப்ளர் ஓகேவா? அதாவது இந்த டாப்ளர் எஃபெக்ட் வந்து எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சோர்ஸுக்கும் அந்த லிசனருக்கும் ரிலேட்டிவ் மோஷன் நடக்கும். இங்க ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் இருக்கு இல்லையா? அதாவது அந்த சோர்ஸோட ஃப்ரீக்வென்சி வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். பட் வந்து இட் அப்பியர்ஸ் டூ பி சேஞ்ச் எப்பன்னா, இப்ப வந்து சோர்ஸ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கப்போ லிசனர் மட்டும் மூவ் ஆகுறாங்க. அதாவது இப்போ ட்ரெயின் வந்து ஜங்ஷன்ல இருக்கும். ஜங்ஷன்ல இருக்கப்போ நம்ம லிசனர் மட்டும் நம்ம ட்ரெயினுக்காக நம்ம இங்கேருந்து நம்ம போறோம். ஓகேவா? அந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி லிசனர் மூவ் ஆகுறப்ப சோர்ஸ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கப்போ அதோட ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, லிசனர் வந்து நம்ம வந்து ஜங்ஷன்ல வெயிட் பண்ணியிருப்போம். ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கும். அப்போ வந்து லிசனர் ஸ்டேஷனரியா இருப்பாங்க. சோர்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாரி டோட்டலா 8 சிச்சுவேஷன் நம்ம வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். அதாவது இங்க சோர்ஸ்ன்ற ட்ரெயின் அண்ட் லிசனர்ன்றது இந்த மேன். 2 பேருமே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். மேனும் அவன் வீட்லேருந்து ஜங்ஷன் நோக்கி தான் வரான். அண்டு ட்ரெயினும் இன்னொரு பிளேஸ்லேருந்து ஜங்ஷனை நோக்கி தான். ஸோ 2 பேருமே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஓகேவா? இப்போ அவங்க 2 பேரோட டிஸ்டன்ஸும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரிஜினல் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் டிஸ்டன்ஸ்லேருந்து 2 பேரும் டுவர்ட்ஸ் ஈச் அதர்ன்னும் போது அவங்க நெருங்க அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருமா? அதே மாரி அந்த ட்ரெயினோட ஹார்ன் சவுண்ட் அதோட ஆக்சுவல் ஃப்ரீக்வென்சி வந்து அந்த டுவர்ட்ஸ் அந்த லிசனர நெருங்கி வர வர அப்பரண்ட் ஃப்ரீக்வென்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அப்பரண்ட் ஃப்ரீக்வென்சி வந்து ரொம்ப மோர் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வென்சியா இருக்கும். ஓகேவா?
இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க. n டேஷ் ஈக்குவல் டு v பிளஸ் விஎல் பை v மைனஸ் விஎஸ் இன்ட்டு n. இப்போ வந்து நீங்க ஒரு கிராஃபை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஃப்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் நோட் பண்ணுவோம் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் நோட் பண்ணுவோம். இங்கே லிசனர் பாருங்க. லிசனர் வந்து மூவ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைடு. ஓகேவா? அந்த கிராஃப்ல பாசிட்டிவ் சைடு நோட் பண்ணி போறனால நம்ம வந்துட்டு விஎல் வந்து பாசிட்டிவ்ல போடுறோம். அண்ட் வந்து விஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபை இமேஜின் பண்ணி கம்பேர் பண்ணிட்டே வாங்க. இப்போ விஎஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ அதனால நம்ம விஎஸ் வந்து மைனஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஃபார்முலா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப். ஓகேவா? இப்போ செகண்ட் சுச்சுவேஷனில் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். இதுலேயும் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் ஆக தான் செய்யும். அதாவது தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். இந்த சோர்ஸ் ட்ரெயின் வந்து அண்ட் லிசனர் ரெண்டுமே மூவ் ஆக தான் செய்வாங்க. பட் தே மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது ட்ரெயின் வந்து ஜங்ஷன்லேருந்து அனதர் பிளேஸ் போகும். லிசனர் வந்து ஜங்ஷன்லேருந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். ஸோ தே மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரெண்டு பேருமே ஜங்ஷனில் இருக்கப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் சோர்ஸ் அண்ட் லிசனருக்குள்ள. அதுவே ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறப்ப அவங்க இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரெயின் சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹார்ன் சவுண்ட் அதோட ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வந்து தூரமாக போக போக நமக்கு வந்து சவுண்ட் வந்து கம்மியாக தான் கேட்கும் இல்லையா? ஸோ அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இப்போ அதே மாதிரி போன சுச்சுவேஷனில் சொன்ன மாதிரி கிராஃப் அப்படியே அசியூம் பண்ணிட்டே வாங்க. இப்போ லிசனர் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு போகிறனால நம்ம இங்கே விஎல் வந்து மைனஸ் சைன் போடுறோம். அதே மாதிரி சோர்ஸ் அந்த ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைடு போகிறனால நம்ம வந்து ப்ளஸ் விஎஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சிச்சுவேஷன்லேயும் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் ஆகுறாங்க. பட் இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ட்ரெயின் அண்ட் லிசனர் ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டிஸ் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் லிசனர். அதாவது இப்போ ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றது தெரியாது, லிசனர் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றது தெரியாது. ஸோ அது அந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அவங்களோட ஸ்பீடை பொறுத்து தான், அவங்களோட வெலாசிட்டி பொறுத்து தான் நமக்கு அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்சஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து. அதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிசனர் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு போகிறாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் சோர்ஸும் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு ரெண்டுமே டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு போகிறதுனால நம்ம வந்து ரெண்டுமே மைனஸ் போடுறோம் இந்த ஃபார்முலாவில் வந்து. இப்போது நெக்ஸ்ட் ஃபோர்த்து சுச்சுவேஷன்லேயும் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் ஆகுறாங்க இந்த சேம் டைரக்ஷன். பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸை ஃபாலோ பண்ணி லிசனர் போகிறாங்க. ஓகேவா? அதாவது ட்ரெயினை ஃபாலோ பண்ணி லிசனர் வந்து போகிறாங்க போத் இந்த சேம் டைரக்ஷன். அதாவது இப்போது அந்த ட்ரெயின் வந்து பாசிட்டிவ் வேல்யூ அந்த கிராஃபை அசியூம் பண்ணுறீங்க இல்லையா? அந்த கிராஃபில் அசியூம் பண்ணுறபடி ட்ரெயின் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் அந்த சைடு நோக்கி போகுது. லிசனரும் சேம் டைரக்ஷனில் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட் ஆன் த போத் வெலாசிட்டிஸ் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் லிசனர். அதாவது ட்ரெயின் அண்டு இந்த மேனோட ஸ்பீடை பொறுத்து தான், அவங்க வெலாசிட்டி பொறுத்து தான் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருமே பாசிட்டிவ் வேல்யூஸ் அது நோக்கி போகிறதுனால இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் த லிசனரும் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவில் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் எழுதுகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சிச்சுவேஷன் பார்த்தா சோர்ஸ் அந்த ட்ரெயின் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அதாவது அது வந்து மூவ் ஆகாமல் அப்படி இருக்குது ஜங்ஷன்லே. இப்போ வந்து லிசனர் இந்த மேன் மட்டும் வீட்டில் இருந்து ஜங்ஷனுக்கு போகிறான். அதாவது அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிறான். ஸோ அதனால் வந்துட்டு அந்த டுவர்ட்ஸ் சோர்ஸ் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த ட்ரெயினை நோக்கி போகிறான் இந்த பாசிட்டிவ் வேல்யூ இருக்க சைடு. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் பார்த்த மாதிரி தான் வீட்டிலேருந்து ஜங்ஷனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ நெருங்கி வர வர அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது ட்ரெயினோட அந்த ஹார்ன் சவுண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து தூரத்தில் இருக்கப்போ நமக்கு கம்மியாக கேட்கும். அந்த ஜங்ஷன் நெருங்கி அந்த ட்ரெயின் சோர்ஸை நெருங்கி வர வர நமக்கு வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு அதிகமாக கேட்கும். அப்போ இதில் வந்துட்டு நமக்கு அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைடு அந்த லிசனர் போகிறதுனால அந்த மேன் போகிறனால இங்கே வந்து நம்ம விஎல் வந்து அந்த வெலாசிட்டி ஆஃப் த லிசன் வந்து பாசிட்டிவ் போடுறோம். இங்கே சோர்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுனால ஸ்டேஷ்னரியாக இருக்கனால இங்கே விஎஸ் வந்து 0. அதனால நம்ம இப்போ வி ப்ளஸ் விஎஸ்னாலும் நம்ம 0 போட்டாலும் போடலனாலும் நம்ம வெறும் அந்த வெலாசிட்டி ஆஃப் மீடியம் மட்டும் எழுதுனா போதும்.
நெக்ஸ்ட்டு வந்து 6த் சிச்சுவேஷன் பார்த்தோம்னா, இதுலயும் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டேஷனரியா மூவ் ஆகாம தான் இருக்கு. பட் வந்து லிசனர் வந்து மூவ்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ். அதாவது ட்ரெயின் வந்து ஜங்ஷன்ல நிக்குது. அந்த மேன் வந்து அவன் வீட்டுக்கு போறான். ஓகேவா? ஸோ அப்ப டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அண்ட் வந்துட்டு இதோட அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சியும் லெஸ் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இப்ப இங்க வந்து மேன் வந்து வந்துட்டு மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சைடு. ஓகேவா? அந்த கிராஃப்ல வந்து நான் அந்த நெகட்டிவ் வேல்யூ சைடு போறனால, வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் வந்து இங்க நம்ம மைனஸ்ல போட்டுருக்கோம். இங்கேயும் சோர்ஸ் வந்து ஸ்டேஷனரியா மூவ் ஆகாம ரெஸ்ட்ல இருக்கனால விஎஸ் வந்து 0. நெக்ஸ்ட் வந்து 7th சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்க லிசனர் அந்த மேன் வந்து ஸ்டேஷனரியா இருக்காரு, ரெஸ்ட்ல இருக்காரு. அதாவது அவர் வந்து ஜங்ஷன்ல போய் தன்னோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ட்ரெயின் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லிசனர். இன்னொரு பிளேஸ்லேருந்து ஜங்ஷனை நோக்கி வருது. அந்த சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த லிசனர் அந்த மேனை நோக்கி வருது. ஓகேவா? அப்போ இதுலேயும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் வந்து டிக்ரீசஸ் ஆகும். அண்ட் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இங்கே வந்துட்டு அந்த லிசனர் ரெஸ்ட்ல இருக்கனால மூவ் ஆகாமல் இருக்கிறனால இங்கே வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் வந்து இங்கே 0. அண்ட் வந்துட்டு சோர்ஸ் அந்த வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் வந்துட்டு மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சைடு அப்படின்றனால இங்கே வந்துட்டு விஎஸ் வந்து நம்ம நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, லிசனர் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. ஸ்டேஷனரியா இருக்கிறாரு. அதாவது அந்த மேன் வந்துட்டு ஜங்ஷன்ல இருக்கிறாரு. அந்த ட்ரெயின் அந்த சோர்ஸ் வந்து மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லிசனர். ஓகேவா? ட்ரெயின் வந்து ஜங்ஷன்லேருந்து வேறொரு பிளேஸ்க்கு புறப்படுது. அப்போ இந்த சிச்சுவேஷன்லையும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அண்ட் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இப்போ இங்கே வந்து அந்த சோர்ஸ் அந்த ட்ரெயின் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த அந்த பாசிட்டிவ் வேல்யூ இருக்க சைடு மூவ் பண்ணுறதுனால இங்கே ப்ளஸ் விஎஸ் போடுறோம். ஓகேவா? அண்ட் வந்து லிசனர் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னா லிசனர் வந்து ஸ்டேஷனரி ஆக்கனால இங்கே வந்து விஎல் வந்து நம்ம 0 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இப்போ டாப்லர் எஃபெக்ட்ல மொத்தம் 8 சுச்சுவேஷன்ல 8 ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த 8 ஃபார்முலாஸும் கன்ஃபியூஸ் ஆகாம ஈஸியா நீங்க ரீகால் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஈஸி சிம்பிள் ட்ரிக் நான் சொல்லித்தரேன். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லிசனர் வந்து எப்பயுமே ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அந்த என் டேஷ்ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லிசனர். அது எப்பயுமே இந்த 8 ஃபார்முலாஸ்லயுமே இந்த 8 சிச்சுவேஷன்லயுமே ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அதே மாரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் என் வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடுல இருக்கும். அதே மாரி வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் வந்து எப்பயுமே நியூமரேட்டர்ல இருக்கும். அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் வந்து டினாமினேட்டர்ல இருக்கும். ஒன்லி நீங்க அந்த பிளஸ் சைன் அண்ட் மைனஸ் சைன் மட்டும் தான் நோட் பண்ணிக்கணும். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே நான் அந்த டிப்பையும் சொல்லிட்டேன். அதாவது அந்த கிராஃபை இமேஜின் பண்ணிக்கோங்க. கிராஃப்ல வந்துட்டு இப்போ அந்த வெலாசிட்டி ஆஃப் த லிசனரோ இல்ல வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸோ இது வந்துட்டு டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைடு இருந்ததுன்னா நீங்க வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதுவே டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு இருந்ததுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 8 ஃபார்முலாஸ் ரொம்ப சூப்பரா நீங்க வந்துட்டு சூப்பரா இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்துட்டு நீங்க எந்த கொஸ்டின் ப்ராப்ளம்ல குடுத்தாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்துட்டு சம்ஸும் நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன் நானு. இப்போ டாப்லர் எஃபெக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து சவுண்ட் வேவ்ஸ் மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. இது வந்து லைட் வேவ்ஸ்க்கும் அப்ளிகபிள். எப்படி சவுண்ட் வேவ்ஸ்ல வந்துட்டு இந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம பிட்ச்ன்னு சொல்றோமோ, அதே மாரி வந்து லைட் வேவ்ஸ்ல வந்துட்டு இந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சிய நம்ம கலர்ன்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெயின்போல வந்து பார்த்தீங்கன்னா, விப்ஜிஆர் 7 கலர்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்ப வந்துட்டு நம்மள நோக்கி வர்றப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இன்கிரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி. அப்போ இன்கிரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி அப்புட்ன்னா, அந்த கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர டிசைட் பண்ணும். அப்போ அது பேர் வந்து ப்ளூ ஷிஃப்ட். அதுவே நம்ம கிட்டேருந்து விலகி போறப்ப அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு டிக்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்துட்டு அந்த கலர் எது டிசைட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர். ஸோ அப்ப அந்த இடத்துல வந்துட்டு ரெட் ஷிஃப்ட் ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அஸ்ட்ரானமிக்கு ரொம்ப பேஸ். இந்த ரெட் ஷிஃப்ட், ப்ளூ ஷிஃப்ட் தான் அஸ்ட்ரானமிக்கு பேஸ். இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம அஸ்ட்ரானமி சொன்னோம் இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட்டு அஸ்ட்ரானமில எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ரானமர் எட்வின் ஹம்பிள் அப்படின்றவர் பார்த்தோம்னா, ரொம்ப தூரத்தில இருக்க ஒரு கேலக்ஸிய வந்து ரிசர்ச் பண்றப்ப பார்த்தா, எல்லாமே ரெட்டிஸா இருந்தது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இதுதான் வந்துட்டு யுனிவர்ஸ் வந்து ஸ்டேபிள் கிடையாது. யுனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றதுக்கு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ப்ரூஃப் ஓகேவா? ஸோ இந்த டாப்லர் எஃபெக்ட்ட வச்சு தான் யுனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா, அது வந்துட்டு அந்த இடத்துல ரெட் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்றது அப்ப யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றது டாப்லர் எஃபெக்ட் வந்து ரொம்ப பேசிக்கான ப்ரூஃப். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல். இப்ப ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, போலீஸ் கார்ல ஒரு சோர்ஸ் அட்டாச் பண்ணிப்பாங்க. அந்த சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எமிட் ஆயிட்டு இருக்கும். இப்ப வந்துட்டு இப்போ நம்ம போலீஸ்காரவங்க வந்துட்டு இப்போ வண்டி ஃபாஸ்ட்டா போச்சுன்னா, ஃபைன் போடுறாங்களே! இப்ப டிவி, சினிமாஸ்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப வண்டி நிக்காம ஹை ஸ்பீட்ல போகும். அத வந்துட்டு டக்குன்னு பார்த்து ஃபைன் போடுவாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து இந்த போலீஸ் கார்லேருந்து எமிட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அந்த சோர்ஸ் மூலமா. அப்போ ஒரு ஒரு மூவிங் வெஹிக்கிள் ஒரு ஹை
ஸ்பீட்ல மூவ் ஆகி போறப்போ, அந்த இடத்துல ஃப்ரீக்வென்சி டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். ஸோ அத பொறுத்து தான் அந்த வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்பீட்ல போகுதுன்னு அவங்கனால டிடெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்துட்டு நாட் ஒன்லி டிடெக்ட் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். இது வந்துட்டு இப்போ அந்த வெஹிக்கிள் எங்க இருக்கும் அப்படின்றதும் ட்ராக் பண்றதுக்கும் இங்க வந்து இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து அப்ளிகபிளா இருக்குது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சேட்டலைட் ட்ராக்கிங். இப்போ வந்து சேட்டலைட் ட்ராக்கிங் இப்ப சேட்டலைட் வந்து பொதுவா வந்துட்டு எர்த்துக்கு வெளிலயும் போகும் இல்லையா? இப்ப வந்துட்டு இந்த சேட்டலைட்ல பார்த்தீங்கன்னா, ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரேடியோ வேவ்ஸ் வந்து எமிட் ஆயிட்டு இருக்கும். அப்ப வந்துட்டு அந்த வேவ்ஸ் வந்துட்டு எமிட் ஆயிட்டு இருக்கப்ப, அந்த ஃப்ரீக்வென்சி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அந்த சேட்டலைட் வந்து எர்த்லேருந்து வெளில போயிருச்சுன்னு அர்த்தம். அதுவே ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த சேட்டலைட் வந்து எர்த்துக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ அத வச்சு தான் அந்த லொகேஷன் ஆஃப் த சேட்டலைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரேடார். ஸோ ரேடார்ல பார்த்தோம்னா, ரேடியோ வேவ்ஸ் வந்து சென்ட் பண்றது. ஸோ அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஏர்பிளேன்ஸ்லயோ இல்ல ஏர்கிராஃப்ட்லயோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயி ரேடார் ஸ்டேஷன்ல வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்துட்டு சேஞ்ச் இன் ஃப்ரீக்வென்சி பொறுத்து தான் அந்த ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஏரோகிராஃப்ட் அல்லனா அண்ட் லொகேஷன் ஆஃப் த ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஏரோகிராஃப்ட்ட நம்மனால ட்ராக் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து டாப்லர் எஃபெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சோனார். இப்ப இங்க சோனார்ல பார்த்தோம்னா, சவுண்ட் வேவ்ஸ் இது வந்துட்டு மெயினா வந்து சவுண்ட் வேவ்ஸ் தான். அண்ட் வந்து பார்த்தோம்னா, இது வந்துட்டு எங்க யூஸ் பண்றோம்னா, மெயினா மெரைன் அனிமல்ஸ் அண்ட் சப்மரைன்ஸ்ல வந்துட்டு அதோட ஸ்பீட டிடெக்ட் பண்றதுக்கு இங்க நமக்கு யூஸ் பண்றோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இப்ப இந்த வீடியோல டாப்லர் எஃபெக்ட்னா என்ன அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பை.